எங்கள் அப்பா வேணும் வேணும்ன்ட்டு எங்கள் அம்மா வந்து அதுக்கு கோவத்தில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, சுடு வச்சுட்டாங்க. நீங்கள் எப்போ டிவோர்ஸ் ஆச்சு உங்களுக்கு? இவன் வயத்தில் 8 months இருக்கும்போது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம். அப்புறம் ஒரு ஈவன் 2 yearsல அப்போ கம்ப்ளீட்டாக டிவோர்ஸ் பேப்பர் வந்தது. அந்த கோவத்தில் நீங்கள் அடிச்சிட்டிங்களா? அப்பா கேட்குறான்னு. கோவத்தில் அடிக்கல சிஸ்டர். அந்த வீடியோவை திருப்பியும் பாருங்க. நான் சூடு வைக்கல, தூக்கி போட்டேன். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போதே குழந்தைக்காண்டி நான் போராடி ஒரு சிங்கிளாக நான் நின்றுட்டு இந்த குழந்தைய இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன். மதர் ஃபீடிங் கூட கிடையாது. என்னோட மைண்டு ப்ரெஷரு, எனக்கு ஃபீட் பண்ண முடியல. டாக்டர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இவன் இன்குபேட்டரில் தான் இருந்தா, ஃபீட் பண்ண முடியல. அப்போது ஒரு பால் டப்பாவோட விலை, நான் பவுடர் தெரியும்ல, அந்த நான் பவுடரோட விலை எவ்வளோ இருக்கும்? அப்போ நான் அவ்வளோ ஒரு ரிச்சும் கிடையாது. நான் இப்போ எனக்கு வேலைக்கும் போக முடியல. அப்பாவுக்கும் பிஸ்னஸ் போச்சு, அம்மா அப்பா உயிரோட இருந்தாங்க, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ண டைம் அது. ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நான் எப்படி இந்த குழந்தைய நான் வளர்த்துருப்பேன்? பார்த்து பீடியாஷுவர் கூட கொடுக்கல, நான் பவுடர் தான் கொடுத்தேன். ஒரு குழந்தைக்கு இது கொடுத்தா நல்லா இருக்குமா, இது கொடுத்தா நல்லா இருக்குமான்னு. அப்போ நான் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இவனை வளர்த்துருப்பேன். நான் எவ்வளோ இதுக்கு இவ இப்படி உட்காந்துருக்கா, இவ்வளோ கெத்தாக பேசுறான், இவனுக்கு பிகைண்ட் நான் எவ்வளோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், எவ்வளோ நான் கஷ்டப்படுவேன். இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துறது முடியுமாங்க? இந்த சமுதாயத்தில் ஒரு சிங்கிளாக நான் ஒரு நிற்கிறேன்னா முடியுமா? வாய்ப்பே இல்லை. நான் அதுக்கு மீறி இந்த குழந்தைய நான் வளர்த்து கஷ்டப்பட்டு இது பண்ணி எல்லாம் முடிச்ச 7 வயசுல எவனோ ஒருத்தன் கேட்டானா உங்க அப்பா யாருன்னு, என்கிட்ட வந்து அப்பா கிட்ட போகணும், அப்பா கிட்ட போகணும்னு வந்து கேட்டானா? அப்பா பார்க்கணும், அப்பா கிட்டே இருக்கலாமே, அப்பா பார்க்கணும்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் நானும் அந்த சொல்லி பார்த்தேன், இரு அமைதியா இரு, அப்பாலாம் வரமாட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ அதை விட்டுருன்னு கோவத்தில் நான் மிரட்டுறதுக்கு அடுப்பில் ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனை வந்து சூடு பண்ணிகிட்டே இருந்துட்டு இவன் இங்கிட்ட அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு அந்த இதில் பண்ணிட்டு கோவத்தில் இப்படி தூக்கி எரிஞ்சேன். மேலே படாதுன்னு தான் நினச்சேன். நான் பயந்துட்டு ஓடிடுவான், மேலே படாதுன்னு நினச்சேன். தூக்கி எரிஞ்சேன். அவன் மேலே கன்ஃபார்மாக படுன்னு நினச்சி நான் இது பண்ணல. ஸோ அது மேலே பட்டுருச்சு. அதுதான் அவன் சொல்லியிருப்பான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா சூடு வைக்கல, தூக்கி போட்டாங்க, மேலே வந்து பட்டுருச்சுன்னு சொல்லி காமிச்சான். ஹர்ஷ், அம்மா சொல்லியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி அப்பா பற்றி கேட்காதீங்க, வேண்டாம் கேட்காதன்னு சொல்லியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட்லாம் எப்படி சொன்னாங்க? ஃபஸ்ட்லாம் வந்து கெஞ்சி கேட்டாங்க, வேணான்ட்டு. நான் வந்து அடம் பிடிச்சேன். அதுக்கப்புறம் திட்டினாங்க. ஏன் அடம் பிடிச்ச? நான் பார்க்கவே இல்லைல்ல, அதனால அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். உனக்கு அப்பா பார்க்கணும் போல இருந்துச்சா? சிஸ்டர், இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை சிஸ்டர். இவன் அப்பாவை பார்க்கணும் ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இவனுக்கு ஏங்குறான் தெரியுதா, ஒரு அப்பானா ஏங்குறான். அன்னைக்கு சூடு வைக்கிறதுக்கு நான் கம்பி இது கரண்டி பண்ணி தூக்கி எறிஞ்சேன், மேலே பட்டுருச்சு. ஆனால் நான் அந்த மேலே பட்டப்போ இந்த பையன் துடிச்சது, நான் அதை விட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அழுதேன். ஆனால் கமெண்ட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொடூரமான தாய், 3 வயசு குழந்தையை சூடு வைத்த தாய், மாடு மாதிரி மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கும் கொடூர தாய், மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்காட்டி வந்து பார்த்தாங்களா, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சுங்க.